அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ரூட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாரு. காரணம் என்னன்னா, தொகுதி மறுவரைக்கான மசோதா வந்து நிறைவேற்றப்பட போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாஜக தரப்பு எடுத்த உடனே, பாத்தீங்களா மத்திய அரசாங்கம் வந்து வஞ்சிக்கிறது, பாஜக அரசு நம்மளை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட உரிமையை பறிக்குது, முக்கியமா கூட்டாட்சியை வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து குழி தோண்டி புதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கள்லாம் அப்படியே டெம்ப்ளேட்டா ரெடி பண்ணி வச்ச மாதிரி அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே வந்து தொகுதி மறுவரை அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே கருப்பு கொடி ஏந்துறது, அப்படியே வந்து அந்த மசோதா வந்து அப்படி தீயிட்டு கொளுத்துறது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவரை நேரடியாக களத்தில் இறங்கிட்டார். இதுக்கு முன்னாடிலாம் வந்து திமுக முக்கிய எம்பிக்கள் பண்ணுவாங்க, இல்லை அங்கங்கே உள்ள திமுகவினர் பண்ணுவாங்க. முக்கியமாக திமுகவை தவிர்த்து கூட்டணி கட்சிகளும் இப்போ இயக்கங்களும் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக களத்தில் இறங்கி இப்படிலாம் பண்ணும்போது அது ஒரு நேஷனல் லெவலில் நியூஸாக மாறுது. இதில் இவர் மட்டும் பண்ணாமல் பக்கத்தில் உள்ள மாநில சிஎம்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதி எல்லாரும் வாங்க ஒன்றா நிற்போம், நம்ம மாநில உரிமையை பாதுகாக்கிற மாதிரி பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணாங்க. மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் வந்து திமுக ஒரு படி முன்னாடி போய் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, எப்போவுமே பாஜகவை அடிக்கணும் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு ஒரு இனிப்பு சாப்பிட்ற மாதிரி, ஒரு கரும்பு தின்ன கூலிங்கிற கணக்கில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவர்களை வந்து எதிர்த்து அரசியலும் பண்ணிக்கலாம், நாம் இங்கே வந்து ஓட்டும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை, இந்த முறை அவர்களுக்கு இது கை கொடுக்கவில்லைன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, தொகுதி மறுவரையில் வந்து திமுக இவ்வளவு நாள் சொல்லிட்டு வந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அதாவது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகள் 1-2 தொகுதிகள் மட்டும்தான் கூடும். இதே வந்து மற்ற மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அதிகப்படியான தொகுதிகள் வந்து கூடிரும், இதனால நம்மளுடைய உரிமையெல்லாம் பறிபேறும்னு சொல்லி அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து நடக்கலை. மாறாக என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 50 விழுக்காட்டிற்கு மேலே எல்லா மாநிலங்களுக்குமே உயர்த்தி கொடுக்குற மாதிரியான விஷயம் தான் நடந்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து 59 நாடாளுமன்ற தொகுதிகளாக உயர்த்தப்பட்டிருக்கு. இது வந்து ஒட்டுமொத்த நாட்டிற்கான பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் நம்ம வந்து விகிதாச்சாரமாக பார்த்தோம் அப்படின்னா 7.23 விழுக்காடு. ஒட்டுமொத்தமாக 543 இடங்களை கொண்ட லோக்சபால இருந்து 816 மாத்துறாங்க மக்களவை தொகுதிகளை. அப்படி மாற்றும் பொழுது 816ல் இந்த 59 அப்படிங்கிறது 7.23 விழுக்காடு. அப்ப ஏற்கனவே 543 இருக்கும்போது என்னவா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது 7.18 இருந்துச்சு. சொல்ல போனா ஒரு சிறிய விழுக்காடு உரிமை வந்து அதிகரிக்க தான் போகுது, குறையாது அப்படிங்கிறத உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உறுதிப்படுத்திட்டாரு நாடாளுமன்றத்தில். 7.18%, 7.18%. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுக அந்த நரேட்டிவ்க்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. தொகுதி மறுவரையை வந்து நம்ம எதிர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மட்டும் அவர்கள் பண்ணாங்க அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு மட்டும் அவர்கள் பண்ணாங்க அப்படின்னா எதிர்க்க வேண்டிய ஒன்று தான். காரணம் என்னன்னா, ஊபி போன்ற மாநிலங்கள்லாம் அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கு. அப்போ அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்காது, இல்லை குறையறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரிலாம் சில கருத்துக்கள் பேசப்பட்டு வந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா அப்படி இல்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து 50 விழுக்காடு இடங்கள் வந்து அதிகரிக்கிற மாதிரி தான் அவர்கள் வந்து இந்த ஸ்கீமே வந்து கொண்டு வர்றாங்க. அதனால வந்து டீலிமிட்டேஷன்ல பெரிய அளவில் வந்து மாநிலங்களுக்கு இந்த உரிமை பறி போகிற மாதிரியோ இல்லை பாதிப்பு ஏற்பட போகிற மாதிரியோ இல்லை. 816 இடங்கள் வந்து வரும் பொழுது தமிழ்நாட்டிற்கே வந்து கூடுதலாக 20 இடங்கள் வந்து வரதுக்கு தான் இருக்குது. அதனால வந்து இதன் மூலமாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு சுலபமான சூழல் தான் இருக்குமே தவிர, திமுக ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த விஷயங்கள்லாம் அவர்களால் பண்ண முடியல. நீங்கள் ஏன் நான் இவ்வளோ தூரம் அதை திமுக பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன்னா, எப்பவுமே தேர்தல் சமயத்துல இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்கிடலாம், பாஜக மீது ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்கி அதனால அதிமுக கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்காதீங்க, நீங்க வந்து திமுகவுக்கு மட்டும்தான் நீங்க வாக்களிக்கணும், திமுக உங்களுக்கு பிடிக்கலனாலும் பாஜக வரக்கூடாதுன்றதுக்காகவாச்சும் நீங்க எங்களுக்கு திமுக வாக்களிங்கன்றதான் திமுக இவ்வளவு நாள் வச்சிருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஃபேக்டர். இதை ஒன்றை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு சுலபமாக்கிப்பாங்க. அப்போ அது இந்த முறை எடுபடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுபடாது. ஏன்னா டீலிமிட்டேஷன் சொன்ன உடனே வந்து இவர்கள் கருப்பு சட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களும் கருப்பு சட்டை போட்டார், உதயநிதிலாம் கருப்பு சட்டை போட்டாங்க. டெல்லியில் நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எம்பிகள்லாம் கருப்பு சட்டையை போட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணுறோம், நாங்கள் தான் வந்து தென் மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாமல் பாஜக அல்லாத ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மாநிலங்களும் முன்னோடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்த ஆரம்பிச்சு சூழல்ல தான் இந்த மாதிரி இல்ல நீங்க போராட்டம் பண்றதெல்லாம் வேஸ்ட், இங்க உங்களுடைய உரிமை எல்லாம் பறி போகலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து வந்திருக்கு. இதுல உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் கேள்வி கேட்க வேண்டிய ஒன்று தான். ஆனா அப்படி ஒன்று நடக்கல அப்படிங்கிறதுனால
இந்த இடத்துல திமுகவினுடைய அந்த வியூகங்கள்லாம் அப்படியே வந்து வீணா போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 1976ஆம் ஆண்டிலிருந்து இதே நாடாளுமன்ற தொகுதிகள் தான் இருக்கு. தமிழ்நாட்டிற்கும் சரி, பிற மாநிலங்களுக்கும் சரி. அப்போ வந்து ஒரு மறுவரையறை தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவைதான். ஏன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தொகைக்கு ஒரு பிரதிநிதிகள் வேணும் அப்படிங்கிறது அது நிச்சயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். நாளைக்கு மக்கள் தொகை அதிகப்படும் பொழுது இத்தனை நபர்களுக்கு ஒரு பிரதிநிதி, இத்தனை நபர்களுக்கு ஒரு எம்பி அப்படிங்கிறது இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு குழப்பம் இந்த இடத்துல எங்க வரும் அப்படின்னா, தமிழ்நாடு போன்ற ஒரு முன்னேறிய ஒரு மாநிலம், இல்ல ஒரு அதிகப்படியான ஒரு பகுத்தறிவு சிந்தனை உள்ள மாநிலம் வந்து என்ன அப்படின்னா, மக்கள் தொகை அதிகரிப்பு மூலமா வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து அப்போதே உணர்ந்து, நம்ம மக்கள் தொகை அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி 9 குழந்தைகள், 10 குழந்தைகள் இருந்த வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமே 2, 3 குழந்தைகள நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதுலயும் அதிகமா கிட்டத்தட்ட 2 குழந்தைகள், 1 குழந்தைகள் பெத்துக்கிட்டாலே போதுங்கிற அளவுக்குலாம் அவர்கள் வந்துட்டாங்க. அப்போ இதன் மூலமாவே வந்து மக்கள் தொகையை பெருமளவு கட்டுப்படுத்தி இருக்கு தமிழ்நாடு. ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க பிரச்சாரம் மேற்கொண்டாலும், மக்கள் தொகை குறைப்பு வந்து பண்ணுங்க, மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லி அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஒரு பெரிய அளவுல பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாலும் தமிழ்நாடு போன்ற மாநிலம் தான் அது சரியாக கடைபிடித்தது. அப்ப இதனாலேயே நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய ஒன்றுதான். நீங்க அரசாங்கம் சொன்னதை நாங்க பின்பற்றுறதுனாலேயே எங்களுடைய உரிமை வந்து பறிபோகுமா அப்படிங்கிற புள்ளியில எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைவாங்க. அது வந்து திமுகன்னு இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கூட எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க. எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய பலருமே எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க. பாஜக தவிர. அப்போ இதுல வந்து நிச்சயமா கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனா மாநிலங்களினுடைய உரிமை பறிபோகாம தான் இந்த மசோதா நிறைவேற்றப்படுது. சொல்லப்போனா தமிழ்நாடு மட்டும் இல்ல. இங்க தென் மாநிலங்கள்னு சொல்லப்படக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு என்று அனைத்து மாநிலங்களையும் சேர்த்து பார்த்தாலும் கூட அந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கே தவிர குறையல. 129 இடங்கள்ல இருந்து 195 இடங்களா சீட்டுகள் வந்து இந்த மொத்த மாநிலங்களுக்கும் கூடுது. கூடவே வந்து 23.76 விழுக்காடுல இருந்து 23.97 விழுக்காடு அளவிற்கு அதிகரிக்குது. இந்த உரிமை வந்து அதிகரிக்குது, பிரதிநிதித்துவம் அதிகரிக்குது. அப்ப நம்ம ஒட்டுமொத்தமா தென் இந்தியான்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட தெற்கே வந்து அவர்கள் பெரிய அளவுல உரிமை வந்து பறிக்கல. அப்ப இதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்ட மாதிரி நம்ம தென் மாநிலங்கள்லாம் ஒருங்கிணைச்சு நம்மளுடைய தலைமையில ஒரு பெரிய போராட்ட வடிவமா முன்னெடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். ஏன்னா திமுகவினுடைய வரலாறு அந்த மாதிரி. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வர்றதுக்கு அவர்கள் பண்ண ஸ்டண்ட்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பு பலூன் பறக்க விடுறது, இங்க மோடி அவர்கள் வரும்போது கோ பேக் மோடின்னு சொல்லி பெரிய அளவில் பிரச்சாரம் பண்றதுன்னு பல விஷயங்கள் பண்ணாங்க. சரி, அப்ப 2021 ஆட்சிக்கு வந்துட்டாங்களே, அதற்கப்புறம் இதெல்லாம் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ணல. அதான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது. கருப்பு பலூன் கூட பறக்க விடாம இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா வந்து வெள்ள கொடை பிடிச்சிட்டு ஸ்டாலின் அவர்கள் போய் நின்னாரு பாருங்க, அதெல்லாம் யாருமே மறக்க மாட்டாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி அவர்களை வரவேற்கிறதுக்கு ஏர்போர்ட் போறதுங்கிறது புரோட்டோகால், அது பண்றாங்கன்றது விட்டுறலாம். அதை தாண்டி அவரை வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு வரவேற்று கூட்டு வரதா இருக்கட்டும், அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்படியே புகழாரம் சூட்டுறது, பேசும்பொழுது வந்து அவரை பத்தி பேசிக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியே வந்து ஆளுநர்லாம் எங்களுடைய எதிரிங்கிற மாதிரி பேசுவாப்ல. ஆனா ஆளுநருடைய டீ பார்ட்டிலலாம் தவறாம போய் கலந்துக்குவாப்ல. அது வந்து கிட்டத்தட்ட அது முதலமைச்சர் தான் சந்திக்கிறாரு, திமுகவுடைய தலைவர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனா ஸ்டாலின் அவர்கள் அங்க டீ பார்ட்டில கலந்துக்கிட்டாலும் இங்க திமுகவில் உள்ள பலருமே வந்து எதிர்த்து வந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இது வாக்கு அரசியலுக்காக பண்றது. அது வந்து அதிகாரத்துல எப்படியாச்சும் நம்ம ஒரு பங்குல இருந்துக்கணும், அவர்கள் நம்ம எதிர்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சமரசமா வந்து போய்க்கிறது. அதனாலதான் நம்ம வந்து திமுகவுமே பாஜகவுமே கிட்டத்தட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருப்பாங்க. ஏன்னா என்னதான் வந்து இடி ரைட்லாம் வந்து அவர்கள் வந்து பெரிய அளவுல அனுப்புனாலும் இப்போ வரைக்குமே ஒரு சிட்டிங் மினிஸ்டரோ இல்ல திமுகவில் உள்ள ஒரு முக்கியமான நபரோ சிறைப்படுத்தப்படலை அப்படிங்கிறத கவனிச்சுக்கங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தார், கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் சிறையில் இருந்தார். ஆனா வந்து அது முழுக்க முழுக்க அவர் வந்து குற்றவாளி அப்படி நிரூபிக்கப்பட்ட ஒரு சிறையில் இல்லை, ஒரு விசாரணை கைதி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவ்வளவு நாளா வந்து இருந்தார். இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு, வெளியே தான் இருக்காப்புல. அப்போ நிச்சயமா ஒரு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஈடியுமே வந்து முயற்சி பண்ணலங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, திமுகவானது தேர்தல் கிட்ட வருது அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, தேர்தலுக்கு பின்னாடி அதை மாற்றி எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் பாஜகவுக்கு எதிராக பெரிய அளவில் ஒரு முன்னெடுப்பெல்லாம் அவர்கள் வந்து எடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவர்கள் பண்ண வேலைகளில் பாதியை கூட பண்ணல. சரியா ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, டிஆர் பாலு அவர்கள் வந்து சொல்றாரு, எம்பி, திமுக எம்பி, கிட்டத்தட்ட 11 மருத்துவக் கல்லூரிகளை வந்து வெள்ளி தட்டில் வச்சு நமக்கு கொடுக்குறாங்க மத்திய அரசு, அவங்கள ஏன் நம்ம வந்து வரவேற்காம கோபேக்னு சொல்லணும்னு சொல்லி கேட்குறாப்புல. ஆனால் இதே மாதிரி அரசு திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் எடப்பாடி ஆட்சியிலையும் மோடி அவர்கள் வந்திருப்பார். ஆனால் அப்போ வந்து மோடியை வரவேற்க போனாங்க அப்படின்னா இவர்கள் மோடியினுடைய அடிமைகள்னு சொல்லிடுவாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் வந்து மோடி அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய முரணாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு காரணம் பல விஷயம் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து உறவுக்கு வந்து கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிப்பாங்க. அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்யோன்யமான உறவுல தான்
மத்திய அரசாங்கமும் இங்க உள்ள திமுக அரசும் வந்து இருப்பாங்க. அது வெளியே தெரியாது. இது மாதிரி ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய நாணய வெளியீட்டு விழா. அந்த நிகழ்ச்சிக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு அவர் வந்து கூட்டிட்டு வந்து அவர வச்சு தொறந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய நினைவிடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவர்கள் வந்து வணங்குனாங்க. ஸோ அப்ப எந்த அளவிற்கு வந்து இவர்கள் 2 பேரும் உள்ள ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ இப்படிதான் திமுகவினுடைய ஸ்டாண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுல வந்து இந்த தேர்தல்ல இப்போ தேர்தல் கிட்ட நெருங்க நெருங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெளியாகக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே திமுகவிற்கு எதிரா தான் அமைஞ்சிட்டு இருக்கு. பலருமே வந்து பார்த்தீங்கன்னா, திமுக இந்த முறை வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாரி பேசப்படக்கூடிய சூழல்ல, இந்த டீலிமிட்டேஷன் வந்த உடனே அப்படியே வந்து அல்வா கிடைச்ச மாரி திமுக வந்து கையில எடுத்துக்கிட்டாங்க. இத வச்சு நான் எப்படி வந்து ஆட்சிய பிடிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாரி தான் அவர்கள் அந்த பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சாங்க. ஆனா நடக்கிறது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல திமுகவுக்கு அது கை கொடுக்க போறதில்ல. காரணம் வந்து இதுல அவர் சொல்லக்கூடிய காரணம் எதுவுமே லாஜிக்கலா இருக்க போறதில்ல. நீங்க வந்து இந்த டீலிமிட்டேஷன எதிர்க்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் வேணும். இந்த காரணத்தினால இத நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா அது மாரி உள்ள ஒண்ணுமே இல்லங்கிறதுனால, இது வந்து திமுகவினுடைய போராட்டம் அப்படிங்கிறது அப்படியே நமத்து போன ஒன்றா தான் மாறப்போகுது. இதனால தேர்தல் களத்துல வந்து நிச்சயமா திமுகவுக்கு எந்த ஒரு கெயின் இருக்க போறது இல்ல அப்படிங்கிறத நம்ம இத வெளிப்படையாவே பார்க்க முடியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப இதுநாள் வரைக்கும் கருப்பு கொடி எதிர் சுத்துனவங்க இதுக்கப்புறம் என்ன சொல்லப் போறாங்க? இந்த டேட்டாவ வெளிப்படையா அமித்ஷா சொன்னதுக்கு அப்புறமா இதுக்கு எப்படி அவர்கள் பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.